இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உரித்தாகுக. இந்த நாளில் பிரான்சிஸ்கன் குடும்பத்தில் இருக்கிற நம் அனைவரும் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய இறுதி பயண விழாவை கொண்டாடுகின்றோம். The death of Saint Francis, the transit of Saint Francis of Assisi. புனித பிரான்சிஸ் அசிசியார் மரம், செடி, கொடிகள் இவற்றை சகோதரன், சகோதரி என்று சொன்னார். மரணத்தை பார்த்தும் சகோதரி மரணமே வா என்று வரவேற்றார். அந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். எவ்வாறு ஒரு மனிதன் மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியும்? மரணம் என்றால், சாவு என்றால் நம் அனைவருக்கும் பயமான ஒன்று, பிடிக்காத ஒன்று. மரணம் வரும் நேரத்தில் அனைவரும் பயந்து கொள்கிறார்கள். ஆனால் அசிசியார் மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை சந்திக்கிறார். இது எவ்வாறு சாத்தியம் என்று பார்த்தோம் என்றால், புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வார். 2 திமோத்தேயு 4:7, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று. அசிசியாருடைய வாழ்க்கையை அவர் திரும்பி பார்த்தாலும், அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலும், நல்லதொரு ஓட்டத்தை அவர் ஓடினார், நல்லதொரு போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார், விசுவாசத்தை காத்து கொண்டார். தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டது மட்டுமில்லாமல் புனித பிரான்சிஸ் அசிசியார் கத்தோலிக்க திரு அவையில் விசுவாசத்தை பரப்பினார். விசுவாசத்தை ஒரு மறுமலர்ச்சியாக அசிசியார் ஏற்படுத்தினார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியார், I have done what is mine, may the Lord teach you yours. நான் செய்ய வேண்டியதை முடித்து விட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக என்று அசிசியார் கூறினார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் கடவுள் அவருக்கென்று வகுத்து வைத்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டதினால் மகிழ்ச்சியோடு அசிசியார் சகோதரி மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு திருப்தி, ஒரு மன மகிழ்ச்சி, கடவுள் அழைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றிவிட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி. ஆகவே தான் எந்த ஒரு பயமோ அச்சமோ இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமில்லாமல் மரணத்தின் வழியாக ஆண்டவரோடு இன்னும் அவர் இணைந்து கொள்ளப் போகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியும் அசிசியாருக்கு இருந்தது. ஆகவே தான் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அசிசியார் இறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன் லவேர்னா என்ற ஒரு மலையில் ஆண்டவர் இயேசுனுடைய 5 காயங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். அசிசியாருக்கு நன்றாக தெரியும், இந்த காயங்கள் கண்டிப்பாக அவருடைய உடல் சோர்வை வலுவாக்கும் என்று. தெரிந்திருந்தும் புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த காயங்களை ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக என்றால், இயேசுனுடைய பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள. அது மட்டும் இல்லாமல் அசிசியார் செய்து கொண்ட உறுத்தல் முயற்சிகள் வழியாகவும் புனித பிரான்சிஸ் அசிசியார் மரணத்தை அவர் நோக்கி நடந்து செல்கிறார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு எருசலேமுக்கு செல்வோம் என்று சொன்னவுடனே பேதுரு தடையாக நின்றார். அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்வார். அதே போல் அசிசியார் தன்னுடைய மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அதை அறிந்திருந்தும் மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை நோக்கி பயணம் செய்கிறார். அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது 25 வருடங்கள் கடவுளுக்காக வாழவில்லையே என்று அவர் மனம் வருந்தினார். ஆனால் அந்த கடைசி 20 ஆண்டுகள் கடவுளுக்காக முழுக்க கடவுளுக்காக அவர் அர்ப்பணித்தார் என்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியும் அவருக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கிறது. அசிசியார் தன்னுடைய சகோதரர்களில் அழைத்து அவர் கூறுவார்,
அவர்கள் சகோதரர்கள் மற்றும் அவர் சென்ற இடமெல்லாம் கடவுள் மேலே அவர்களுக்கு ஆழ்ந்த அன்பு இருக்க வேண்டும் என்று. அசிசியாருக்கு கடவுள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. அவர் காட்டுப்பகுதிகளில் நடந்து செல்லும் பொழுது 2 குச்சிகள் சிலுவையை போல் காணப்பட்டால் முழங்கால் படியிடுவாராம், ஜெபிப்பாராம். அதே போன்று அவர் செல்லுகின்ற வழியில் இந்த ஒரு திசையில் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கின்றது என்று அவருக்கு தெரிந்தால் அந்த ஒரு திசையை நோக்கி முழங்கால் படியிட்டு இந்த ஜெபத்தை அவர் சொல்வாராம். தன்னுடைய சகோதரர்களும் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வார். இந்த நாளிலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் இந்த ஜெபத்தை சொல்வோம். We adore you, O Christ, and we bless you, because by means of your holy cross you have redeemed the world. இந்த ஒரு ஜெபத்தை அசிசியார் சென்ற இடமெல்லாம் காட்டுப்பகுதிகளிலும் முழங்கால் படியிட்டு சொல்வாராம், கடவுள் மீது கொண்ட அந்த ஒரு அன்பினார். இயேசுனுடைய நாமம் அவருடைய வாயில் உச்சரிக்கும் பொழுது தேனை போல சுவை தந்தது. நம்ம வாழ்க்கையில் சர்க்கரையோ இனிப்பையோ தேனையோ வைத்தால் மட்டுமே சுவை கொடுக்கும். அசிசியார் இயேசுவின் நாமத்தை உச்சரித்த பொழுதெல்லாம் தேனை போல அவருக்கு சுவையாக இருந்தது என்று வாசிக்க கேட்கிறோம். ஆகவே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தன்னுடைய இறுதி கட்டத்தில் அவர் இன்னும் உறுத்தல் முயற்சிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய சகோதரர்களை அழைத்து, "Give me a hair shirt and sprinkle ashes upon me." மனிதனே, நீ மண்ணுக்கு திரும்புகிறாய் என்பதை உணர்ந்த அசிசியார், "Sprinkle ashes upon me," சாம்பலை தூவுங்கள் என்று சொல்கிறார். அசிசியார் மரணத்தை சந்திக்க ஒருபொழுதும் பயப்படவில்லை. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2 கொரிந்தியர் 11:24 புனித பவுல் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அசிசியாருடைய வாழ்க்கையில் நிறைவடைந்துள்ளன. 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால், 1 முறை 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிப்பட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றிலும் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண்விழித்தேன். பசித்தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன் என்று. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இடர்கள். தன் சொந்த மக்களால் இடர்கள், சென்ற இடங்களால் இடர்கள், கள்வர்களால் இடர்கள் என்று சொல்வோம். அனைத்தும் அசிசியாருடைய வாழ்க்கையில் நிறைவடைந்தன. அசிசியார் கப்பலில் பயணம் செய்யும் பொழுது கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஒரு கப்பலில் யாருக்கும் தெரியாமல் அவர் செல்கிறார். ஆனால் அவர் அந்த கப்பலில் பயணம் செய்ததினால் அந்த கப்பலில் சென்ற அனைத்து மாலுமிகளும் அன்று காப்பாற்றப்படுகிறார்கள், இயற்கை சீற்றத்திலிருந்தும் உணவு பஞ்சத்திலிருந்தும். ஆகவே அசிசியாருடைய வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தன. அவருடைய அழைத்தல் சாதாரணமாக ஒரு அழைத்தல் அல்ல, பல சவால்கள் நிறைந்த ஒரு அழைத்தலாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஒரு அழைத்தலில் பிரமாணிக்கமாக கடவுளுக்கு இருந்து அந்த வாழ்க்கையை அவர் நிறைவேற்றியதனால் சகோதரி மரணமே என்று ஏற்றுக்கொள்கிறார். நம்ம வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையை பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலையும் என் பாவமே என் பாவமே என்று சொல்கிறோம். அப்போ நம் பாவங்களை பார்ப்பதற்கு, நம் வாழ்க்கையை பார்ப்பதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். நாம் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்குமா, திருப்தி கிடைக்குமா, அல்லது இன்னும் பண்ண வேண்டும், இன்னும் காரியங்களை சாதிக்க வேண்டும் கடவுளுக்காக என்ற ஒரு ஆர்வம் நமக்கு கிடைக்குமா? அசிசியா தன் சகோதரியை பார்த்து சொல்வாராம், இதுகாரும் நாம் செய்தது ஒன்றுமில்லை, இனி துவங்குவோம் என்று. ஆகவே இந்நாள் வரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை
போதாது. இன்னும் நம் கடவுளுக்காக வாழ வேண்டும். அசிசியாருடைய அடிச்சுவடில் நடப்போம். ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆமீன். ஜெபம். அன்பும் கருணையும் மிகுந்த இறைவனே, புனித அசிசியின் பிரான்சிஸை நீர் அழைத்து தேர்ந்தெடுத்து வானத்திலும் பூமியிலும் உமது படைப்புகள் அனைத்திலும் உமது அன்பையும் மாட்சியையும் காணும் பேரறிவை அவருக்கு அருளினீர். ஏழ்மை, தூய்மை, கீழ்ப்படிதல் ஆகிய வழியில் நற்செய்தியை முழுமையாக வாழ்ந்து காட்ட அவரை ஆற்றல் படுத்தினீர். சிறியோரிடமும் ஏழைகளிடமும் படைப்பின் எல்லா உயிர்களிடத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கிட அவர் பெற்ற அருளைப் போல நாங்களும் உமது கிருபையில் வாழும் வாழ்வை பெற உதவியருளும். அன்பின் இறைவா, சகோதர சூரியனிலும் சகோதரி நிலவிலும் மலர்களின் அழகிலும் பறவைகளின் பாடலிலும் உமது மகிமையை கண்டு மகிழ்ந்த புனித பிரான்சிஸை போல நானும் என் வாழ்க்கையில் எளிமையையும் நன்றியுணர்வையும் கடைபிடித்து உம்மை நோக்கி நடக்கும் வழிகாட்டுதலை அன்புடன் வேண்டுகிறேன். புனித பிரான்சிஸை எளிமை, அமைதி, சகோதரத்துவம், அன்பு ஆகியவற்றின் மூலம் நற்செய்தியின் உள்ளீடான சாட்சியத்தை உமது வாழ்வால் வெளிப்படுத்தியுள்ளீர். எங்கள் துறவற குழுமத்திலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் உலகத்திலும் அந்த ஆவி விழிப்பூட்டும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். பீஸ் பி வித் யூ.